தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக மகான்களுடைய கபறுகளை நாம் ஜியாரத் செய்வது, அதனால் நாம் பெறக்கூடிய பலன்கள் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, இஸ்லாத்தின் பார்வையில் ஜியாரத்து எந்த அளவுக்கு வலியுறுத்தி சுன்னத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் ஜியாரத்து விஷயத்தில் இஸ்லாம் அழகான வழியை காட்டி தந்திருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஜியாரத் சம்பந்தமான செய்திகளை தனக்கே உரித்தான ஆதாரபூர்வமான அழுத்தமான தன்னுடைய அந்த பேச்சு திறன் கொண்டு இங்கே நமக்கு மத்தியிலே பேசுவதற்காக வேண்டி தூத்துக்குடி மன்பவுசலா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் எங்களுடைய பாசத்துக்குரிய சகோதரர் மௌலானா மௌலவி ஏ முஸ்தபா மஸ்லஹி ஹதரத் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதலாவது சிறப்புரை இப்பொழுது ஆற்றுவதற்காக வேண்டி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன் ஹதரத் அவர்களை இந்த மஸ்ஜித் நிர்வாகத்தார் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தலைவர் தானே? இந்த மஸ்ஜிதின் சங்கைமிகு தலைவர் அவர்கள் இப்பொழுது ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இப்படி வந்துரு. நாரே தக்பீர், நாரே ரிசாலத், யா முஹியுத்தீன் ஜிந்தாபாத். ஹதரத் அவர்கள் இப்பொழுது மார்க்கம் கூறும் மகான்களின் ஜியாரத் என்ற தலைப்பில் ஒரு நீண்ட ஒரு சிறப்பான உரையை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன் ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். وقال نبينا محمد صلى الله عليه وسلم كنت نهيتكم عن زيارة القبور فزوروها صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்னை சுன்னத் வல் ஜமாத் உலமாக்கள் மற்றும் காயிதே மில்லத் ஜும்மா பள்ளிவாசல் இணைந்து நடத்துகின்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மாபெரும் கொள்கை விளக்க மாநாட்டிலே என்னை பங்கு பெறச் செய்து ஷரியத்தினுடைய சத்திய கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சென்னை சுன்னத் ஜமாத் உலமா பெருமக்கள், காயிதே மில்லத் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரைன். அல்லாஹு தாலா ஈருலகிலும் உயர்ந்த சிறந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மார்க்கம் கூறும் மகான்களின் ஜியாரத் என்கிற ஒரு அழகிய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே, இந்த மாநாட்டிலே மூத்த உலமா பெருமக்கள், குறிப்பாக என்னுடைய கல்வி தந்தை
மௌலானா அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எஸ் அஹமது பாக்கவி ஹலரத் அவர்கள் கிபுலா போன்ற பெரும் உலமா பெருமக்களோடு இந்த சபையில் நான் கலந்து கொள்வதை பெரும் பாக்கியமாக நினைக்கின்றேன். முன்னுரையிலே வாழ்த்துறையிலே தூத்துக்குடியில் நான் அஹமது ஹலரத் அவர்களோடு பணி செய்ததாக சொல்லப்பட்டது. உண்மையில் நான் பணி செய்யவில்லை. நான் அவர்களின் மாணவனாக ஓதியிருக்கின்றேன். 1ஆ ஜும்ராவிலிருந்து 7ஆ ஜும்ரா வரை ஹலரத் அவர்களிடம்தான் ஓதினேன், எஸ் அஹமது ஹலரத் அவர்களிடத்திலே. அதுதான் நான் சொல்கிறேன். ஹஜரத் அவர்களோடு அந்த சபையிலே நானும் பங்கு பெற்று இங்கே உரை நிகழ்த்துவதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே இன்றைய காலகட்டம் சரி, எல்லா காலகட்டத்திலுமே சத்திய கருத்துக்களையும் அசத்திய கருத்துக்களையும் ஒன்றாக கலந்து அசத்தியத்தை கூட சத்தியமாக மக்களிடத்தில் கொண்டு போய் அசத்தியத்தை கூட சத்தியத்தை போன்று மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிரிவினர் காலம் காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் இது போன்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் காலகட்டம், அதற்கு பிறகு தாபீன்கள் காலகட்டம் போன்ற எல்லா காலகட்டங்களிலுமே சத்தியமும் அசத்தியமும் மோதிக்கொண்டுதான் இருந்தன. சில பேர்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கலந்து அசத்தியத்தை சத்தியத்தை போன்று பேசக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற பெயரில் கூட அசத்தியத்தை சத்தியமாகவே சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை போன்றே பேசக்கூடிய பரப்பக்கூடிய ஒரு கோலம், ஒரு காட்சி காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சில நாட்கள் சில காலங்களுக்கு முன்பாக சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலே ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அதனுடைய விஷமமான கருத்துக்களை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது மார்க்கம் சார்ந்தது, இது கொள்கை சார்ந்தது. அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி என்றால், இறை நேசர்களின் மண்ணறைக்கு சென்று, இந்த கேள்வியை நல்லா கவனிங்க, இறை நேசர்களின் மண்ணறைக்கு சென்று ஜியாரத்து செய்யலாமா, தர்காக்கு போய் ஜியாரத்து செய்யலாமா? இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய ஜலாலுத்தீன் அன்வாரி ஹலரத் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லுவார்கள் என்று திருச்சியிலே நடைபெற்ற சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலேயே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலே நடக்கின்றது, ஒழுங்கான பதில் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் வந்த பதில் என்ன தெரியுமா? கேள்வியை மீண்டும் சொல்கிறேன், இறை நேசர்களின் மண்ணறைக்கு சென்று ஜியாரத்து செய்யலாமா? அதை கூடுதல் விளக்கம் வேற, தர்காக்கு போய் ஜியாரத்து செய்யலாமா? அப்படின்னா தானே புரியும். சரி, கேள்விக்கு பதில் என்ன வருகிறது? அவுலியாக்கள் இறை நேசர்களை சந்திப்பது கூடுமா கூடாதா, அங்கு செல்லலாமா செல்லக்கூடாதா என்று கேள்வி வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் சற்று சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு என்ன சொன்னாங்க பதில்ல? ஒரு ஹதீஸ சொல்றாங்க. அவர் சொன்ன அதே வாசகத்தை அப்படியே நான் சொல்றேன். லஅனல்லாஹு ஸுவாராத்தில் குபூர். அவர் சொன்ன அதே வாசகத்தை அப்படியே சொல்றேன். அல்லாஹு தஆலா கபறுகளை ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை சபித்துள்ளான். இது திருமீதியிலே பாகம் 1 பக்கம் 203 வருகிறது அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு பெண்களுக்கு அனுமதி கிடையாது, கபூர் ஜியாரத்து செய்வதற்கு, குறிப்பா இறை நேசர்களின் கபூர் ஜியாரத்து செய்வதற்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது. காரணம் என்னவென்றால், பெண்களின் உள்ளம் இலகிய உள்ளம், அவங்க கதறிடுவாங்க, பதஷ்டம் அடைஞ்சிருவாங்க, சட்டையை கிழிச்சுக்குவாங்க. எத்தனை பேர் இறைநேசர் கபூர்ல வந்து சட்டை கிழிச்சாங்க நமக்கு தெரியல. நம்மளும் ஜியாரத்துக்கு போறோம், பார்க்குறோம், யார் இறைநேசர் கபூர்ல போய் சட்டையை கிழிச்ச மாதிரி தெரியல. இவங்க என்ன சொல்றாங்க? காரணம் சொல்றாங்க, சட்டையை கிழித்துக் கொள்வார்கள், கதறுவார்கள். அது அவ்வளவு தேவையில்லை. ஜியாரத்து செய்யலாமா செய்யக்கூடாது? வீட்டில் உட்காந்து ஈசால் சவாப் செய்யுங்க, வீட்டில் உட்காந்து ஈசால் சவாப் செய்யுங்க. சரி, இதெல்லாம் எந்த பேர்ல நடக்குது? இது எந்த பேர்ல நடக்குது? சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயர்ல. கேள்வி என்ன? வலிமார்களின் கபருக்கு ஜியாரத்துக்கு போகலாமாண்டு.
அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் வந்து கபரை ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை சபிச்சிட்டா, அதனால போக கூடாது, நீங்க ஜியாரத்துக்கு போயிடாதீங்க, வீட்டில் உட்கார்ந்து ஈசால் சவாப் செய்யுங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் கண்ணோட்டத்திலே இன்னும் சொல்ல போனால் இந்த பதிலை சொல்லக்கூடியவர்கள், இந்த கேள்வியை கேட்டவர்கள் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அடிப்படையில் ஹனஃபி மதுஹப் அறிஞர்கள் நூல்களில் என்ன எழுதி வைத்தார்கள் என்பது உட்பட இங்க நீங்கள் எல்லோரும் தெரிந்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா ஒரு ஹனஃபி ஆலிம் சொல்லிட்டார் என்பதற்காக வேண்டி ஹனஃபி இமாமுடைய கொள்கை அதுதான், ஹனஃபி நூல்கள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு தப்பா மக்கள் புரிஞ்சிடக்கூடாது. அதனால ஹனஃபி இமாம்கள் அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்பது உட்பட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஜியாரத் விஷயமா என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, நான் ஆரம்பத்தில் உங்களை கபூர் ஜியாரத்து செய்வதை தடுத்திருந்தேன், ஆனா இனிமே நீங்க போய் ஜியாரத்து செய்யுங்கள். இது சொன்னது யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமிலே 977வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜியாரத்துக்கு ஆரம்பத்துக்கு தான் போக தடுத்தேன், இனிமே தடுக்கல, நீங்க போய் ஜியாரத்து செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? சரி, இந்த ஆலிம் சார் என்ன பதில் சொல்றாரு? ஜியாரத்துக்கு போயிடாதீங்க, வீட்டில் உட்காந்து ஈசால் சவாப் செய்யுங்க. ஜியாரத்துக்கு போயிடாதீங்க, நீங்க வீட்டில் உட்காந்து ஈசால் சவாப்பு செய்யுங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போங்கங்கறாங்க. சரி, இப்போ இந்த நான் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஹதீஸிற்கு ஹனஃபி மதுஹபுல மாபெரும் அறிஞர் இமாம் பத்ருத்தீன் அல் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹீல் புகாரியினுடைய விரிவுரையாளர், உம்தத்துல் காரி என்கிற நூலை எழுதியவர் இமாம் பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற பொழுது, என்ன ஹதீஸுக்கு? நான் ஆரம்பத்தில் தடுத்திருந்தேன், இனிமேல் நீங்க கபருக்கு போய் ஜியாரத்து செய்யுங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஹதீஸுக்கு பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மதுஹபின் மாபெரும் அறிஞர் அவர் விளக்கம் தருகிறார். என்ன விளக்கம் தருகிறார் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஜியாரத்து செய்வதை தடுத்தாங்களா? கானன் நஹியு அன் ஜியாரத்திஹா நஹியு உமூம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்வதை தடுத்தது பொதுவான தடை. அதாவது என்ன? ஆண்களுக்கும் தடை, பெண்களுக்கும் தடை, பொதுவான தடை. அதே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பு ஜியாரத் செய்யுங்க அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அனுமதியும் பொதுவான அனுமதி. பொதுவான அனுமதினா என்ன? ஆணுக்கும் அனுமதி, பெண்ணுக்கும் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி முடிக்கிறாரு? எனவே ஃபஜாயிஸுன் லிர்ரிஜாலி வன் நிசாஇ ஜியாரத்துல் குபூர், எனவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கபர்களை ஜியாரத்து செய்வது கூடும். இது யார் சொல்றா? ஹனஃபி மதுஹபை சார்ந்த மாபெரும் அறிஞர் பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்தத்துல் காரியிலே பதிவு செய்கின்றார். ஹனஃபி மதுஹப் அறிஞர் தானே, அவர் என்ன சொல்றாரு? ஆண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்க, பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்கன்னு சொல்றாரு. அதே ஹனஃபி மதுஹபை சார்ந்த மாபெரும் அறிஞர் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறார்கள். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் ஆரம்பத்தில் கபூர் ஜியாரத்தை தடுத்தேன். ஃபஸூரு அல் குபூர், நீங்க கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள். ஃபஇன்னஹா துஸஹிது ஃபித் துன்யா, ஏனென்றால் அது உங்களுக்கு உலகத்திலே பற்றற்ற தன்மை ஏற்படுத்தும், உலக ஆசையை போக்கிரும். ஒ துதக்கிரு அல் ஆகிரா, அது மறுமையை நினைவூட்டும், எனவே நீங்க கபருக்கு ஜியாரத்துக்கு போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு முல்லா அலி கார் ரஹ்மத்துல்லாஹ், யார் இவரு? ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர். அவர் என்ன விளக்கம் தராரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஜியாரத்துக்கு போங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதற்கு என்ன காரணம் சொல்றாங்க? அது உங்களுக்கு உலகத்தில் பற்றற்ற தன்மை ஏற்படுத்தும், ஒன்னு. ரெண்டாவது மறுமையை நினைவூட்டும், ரெண்டு. அடுத்து அவர் அடுக்கிறாரு, இன்னொரு ஹதீஸ் அடுக்கிறாரு, ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஃபஇன்னஹா துரிக்குல் கல்ப, ஏன்னா அது கல்பை இலகிய மனமாக ஆக்கிவிடும். ஏன்னா கல் மனசா வாழ்றான், கபர் போய் ஜியாரத் செஞ்சா மனசு இலகும், அவன் நல்லவனா மாறுவான். எனவே கல்வி அதை இலகுபடுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல துதக்கிருக்கும் அல் மௌத்த, கபர் ஜியாரத்து உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை ஃபுல்லா யார் அடுக்கிறா? ஹனஃபி மதுஹபை சார்ந்த முல்லா அலி கார் ரஹ்மத்துல்லாஹ் தான். அடுத்து அவர் சொல்றாரு, இன்னொரு ஹதீஸை சொல்றாரு, ஃபஇன்னலக்கும் ஃபீஹா இப்ரத்தன், ஏன்னா கபர் ஜியாரத்து நீங்க செஞ்சா அது உங்களுக்கு பல படிப்பினை கிடைக்கும், நல்ல படிப்பினை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காரணத்தை பாருங்க, மறுமை நினைவூட்டும்,
உலக பற்றட்டத்தன்மை ஏற்படுத்தும், மரணத்தை நினைவூட்டும், உங்களுடைய கல்வை அது இலகுபடுத்தும். அதே போன்று என்ன படிப்பினை கிடைக்கும். இந்த காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? கபர் ஜியாரத் செய்யத்தானே சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாரு ஃபஹாதிஹில் அஹாதீசு பி தஅலீலாத்திஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காரணத்தோடு சொன்ன அத்தனை ஹதீஸ்களுமே ததுல்லு அலா அன்னன் நிசா கர்ரிஜால், பெண்களும் ஆண்களை போலத்தான். ஃபி ஹுக்குமி ஜியாரத், ஜியாரத்துடைய சட்டம் விஷயத்தில் பெண்களும் ஆண்களை போலத்தான். அவங்களுக்கும் இது வேணுமா இல்லையா? மறுமை நினைவூட்டணுமா இல்லையா? மௌத்த நினைவூட்டணுமா இல்லையா? கல்வை இலகுபடுத்தணுமா இல்லையா? படிப்பினை கிடைக்கணுமா இல்லையா? எப்படி ஆண்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அதே போன்று பெண்களுக்கும் கிடைக்கத்தானே செய்ய வேண்டும். இதை சொல்றது யாரு? முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் ஏன் இதை குறிப்பிடுறேன்? வெறும் ஹனஃபி மதுஹப் அறிஞர்களை மட்டும் நான் ஏன் குறிப்பிடுறேன்னு சொன்னா, கடந்த முறை திருச்சியில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே தொகுத்து சொல்பவரும் பதில் சொல்பவரும் ஹனஃபி மதுஹப் அறிஞர்கள். அப்ப ஹனஃபி மதுஹப் நூல்ல என்ன இருக்குது? நான் வெறும் மதுஹப் மட்டும் பேசல, ஹதீஸ் சொல்லிட்டு தான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்ய சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஜியாரத் செய்ய சொன்னாங்கன்னா அது ஆண்களுக்கும் சட்டம், பெண்களுக்கும் சட்டம். அது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் இரண்டு பேருக்கும் ஜியாரத் உண்டு என்பதை ஹனஃபி மதுஹபை சார்ந்த மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்க. திருச்சி மாநாட்டில் என்ன பேசப்படுகிறது? பெண்களுக்கு ஜியாரத் கிடையாது, ஹராம். அங்க வீட்டில் உட்காந்து ஈசால் சவாப் செஞ்சா போதும். நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், பதிவு செஞ்சிடறேன். என்ன பொதுவாக ஒன்று விளங்கிக்கங்க. பெண்களுக்கு ஜியாரத்து கூடும் என்று நாம் சொல்கிறோம், ஹராமோடு போய் ஜியாரத் செய்ய நம்ம சொல்லலை. அதையும் மனசில் பதிச்சுக்கங்க. பெண்கள் ஹராமான வழியில் போய் ஜியாரத் செய்யணும் நம்ம சொல்லலை. பூ வச்சுட்டு போலாமா? நறுமணம் பூசிட்டு போலாமா? புர்கா இல்லாம போகலாமா? முகத்தை திறந்துட்டு போகலாமா? அங்க போய் களத்து மலத்து இருக்கலாமா? ஆணும் பெண்ணும் உரைச்சிட்டு நிக்கலாமா? ஒன்று ஒட்டிட்டு நிக்கலாமா? மார்க்கத்தில் எது தடையோ அதை தடைன்னு சொல்லுவோம். மார்க்கத்தில் எது தடையோ அதை தடைன்னு சொல்லுவோம். இந்த தடை இல்லாமல் எதுவெல்லாம் மார்க்கம் ஹராம் என்று சொல்கிறதோ, பெண்களுக்கான ஒழுக்கம் என்று சொல்கிறதோ, அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு ஜியாரத்து கியாமத் வரைக்கும் உண்டு. கியாமத் வரைக்கும் உண்டு. அதை எப்படி தடுக்க முடியும்? அது எப்படி ஒட்டுமொத்தமா நீங்க பெண்கள் எல்லாத்துக்கும் ஹராம்னு சொல்ல முடியும்? ஒட்டுமொத்தமா எப்படி தடை செய்ய முடியும் கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி இருக்க. நான் இன்னொரு செய்தியும் சொல்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கபூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. கபருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நான் போய் கேட்கிறேன். அவங்க மாணவர் அப்துல்லா இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் போய் கேட்கிறேன், யா உம்மல் மூமினின் மின் ஐன அக்பல்தி, மூமின்களின் அன்னை அவர்களே நீங்க எங்க இருந்து வரீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, மின் கபூரி அஹி அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர், என் சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி கேட்கறாங்க, நான் ஆயிஷா நஹிட்ட கேட்கிறேன், அலைஸ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் ஜியாரத்தில் குபூர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர் ஜியாரத்தை தடுக்கவில்லையா? நீங்க ஜியாரத் செஞ்சுட்டு வரீங்களே. அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி கேட்கறாங்க, ஆயிஷா நான் எப்படி பதில் சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹா? எவ்வளவு பேர் மாமேதை. உடனே அவங்க பதில் சொல்றாங்க, நஅம், நபி தடுத்தாங்க தான், யார் இல்லைன்னு சொன்னா. கான கதுனஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தடுக்க தான் செஞ்சாங்க. சும்மா அமர பி ஜியாரத்திஹா, எந்த நபி தடுத்தார்களோ அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜியாரத்தையும் ஏவினார்கள், உத்தரவிட்டார்கள். எனவே நான் ஜியாரத் செஞ்சுட்டு வரேன். எவ்வளவு தெளிவா வரும். குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? நான் ஆரம்பத்தில் தடுத்தேன், இனிமே நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அது யாருக்கும் தான், ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் தடுத்தார்கள், பிறகு உத்தரவிட்டார்கள் சொல்றாங்க. அதனால நான் போய் ஜியாரத் செஞ்சுட்டு வரேன். நான் சொல்றேன், இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்கள் ஜியாரத் உண்டா இல்லையா? பெண்களுக்கு ஜியாரத் தெளிவாக இருக்கின்றதே. இன்னொரு விஷயம் சொல்லவா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி? அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தான் சொல்றாங்க, சமிஅத்து அபா அப்துல்லா, அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல், யுஸ்அலு அனில் மர்அத்தி தஸூருல் கப்ர, அபூ அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே பெண்கள் கபரை ஜியாரத் செய்யலாமான்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ நான் பக்கத்தில் உட்காந்து காது கொடுத்து அதை கேட்கத்தான் செஞ்சேன். அப்பொழுது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னாங்க, அர்ஜு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யகூன பிஹி பாசுன், இன்ஷா அல்லாஹ் பெண்கள் கபூர் ஜியாரத் செய்யறது என்ன குற்றமும் இல்லையே, அதுல என்ன குற்றம் இருக்குது? ஒரு குற்றம் கிடையாது. யார் பதில் சொல்றா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்.
எங்க மாபெரும் மேதைகள்லாம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. மாபெரும் மேதைகள் எல்லாம் ஹதீஸ்களை ஆராய்ந்து ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உடனே சொன்னாங்க, பெண்கள் கபர் ஜியாரத் செய்யறதுல எந்த குற்றமும் இல்லை. ஏன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜாரத் கபர் அஹீஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதரன் கபரை போய் ஜியாரத் செஞ்சாங்களே, அது எப்படி கூடாதுன்னு சொல்ல முடியும்? சொல்லிட்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை நபி சபித்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது யாரே சொல்றா? யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை சபித்ததாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதுல அபூ சாலிஹ் என்பவர் இடம் பெறுகிறார். மாதா, அவர் என்ன பெரிய ஆளு? யார் கேட்கிறா? அஹ்மத் இப்னு ஹம்பலுங்க. அவர் என்ன இதை சொல்றது? என்னன்னா அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹ் அவர் மாணவர் சொல்றாரு, அஹ்மத் இப்னு ஹம்பல் மாதா, அது என்ன அபூ சாலிஹ் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அந்த வார்த்தையின் மூலமா அபூ சாலிஹ் என்கிற அறிவிப்பாளர் அவர் பலவீனப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் இடம்பெற்ற அபூ சாலிஹ் என்பவர் பலவீனமானவர். உண்மையும் அதுதான். யதார்த்தமா நீங்க ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்று வருது. அந்த ஹதீஸ்ல அபூ சாலிஹ் ஒரு இடம் பெறுவார். அந்த அபூ சாலிஹ் பலவீனமானவர். அதை யாரை சொல்றா? அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மீண்டும் சொல்கிறார், பெண்கள் கபர் ஜியாரத் செய்யலாம். மீண்டும் சொல்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜாரத் கபர் அஹீஹா. மறுபடியும் சொல்றார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதரரின் கபரை ஜியாரத் செய்தார்கள். எப்படி தடுக்க முடியும்? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கறாங்க, பெண்களுக்கு கபர் ஜியாரத் உண்டா இல்லையா? பெண்களுக்கு கபர் ஜியாரத் உண்டு என்பதை பல்வேறு ஹதீசுகள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபா பெருமக்கள், நபியோட ஹதீஸை காக்குறோம், சஹாபா பெருமக்கள் செய்யறதை காட்டுறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, கைஃப அகூலு லஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் கபர் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ ரஹிமல்லாஹு அல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅகிரீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். இப்போ இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், முஸ்லிம்ல 974வது ஹதீஸா வருது, நீண்ட ஹதீஸ். நான் சுருக்கி என்ன கேட்கிறேன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கறாங்க? நான் கபருக்கு ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் கேட்கறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அங்க போனா சலாம் சொல்லுங்கன்னு சலாம் சொல்ற முறையை கத்து கொடுக்குறாங்க. முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸுக்கு முல்லா அலிகார் ரஹ்மத்துல்லாஹி என்ன விளக்கம் தராரு? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு என்ன கேட்டிருக்காங்க நபி இடத்துல? ஜியாரத்துக்கு போனா நான் எப்படி நடக்கணும் என்ற ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப பெண்களுக்கு என்ன உண்டு? ஜியாரத்து உண்டு. ஆயிஷா என்ன கேட்கறாங்க? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? பெண்களுக்கு ஜியாரத் இல்லாட்டா ஏமா ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணுமா? முதல்ல நீங்களே ஜியாரத்துக்கு போக கூடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்னு கேட்கறீங்களே, முதல்ல பெண்களுக்கே ஜியாரத்து கிடையாதாங்க, நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, அல்லது ஜியாரத்து செய்யும் போது நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்யற முறையை கத்து கொடுக்குறாங்களே. அப்ப பெண்களுக்கு ஜியாரத்து உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸும் காட்டுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த கேள்வியும் காட்டுகிறது என்பதை நான் சொல்றதோட இன்னொரு செய்தி என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குந்து அதுகுலு பைத்தி அல்லதி துஃபின ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, என் தந்தை எந்த வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போய் ஜியாரத் செய்ய போவேன். அப்படி ஜியாரத் செய்ய போகின்ற பொழுது நான் சாதாரண ஆடையில தான் போய் ஜியாரத் செய்வேன். இன்னமா ஹுவ ஜௌஜி வ அபி, என்ன அங்க அடக்கம் செய்யப்பட்டிருப்பது யார்? என் கணவர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண உடையில போனேன். ஃபலம்மா துஃபின உமர் மஅஹும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்ட பொழுது, ஃபவல்லாஹி மா தகல்துஹு இல்லா வ அன மஸ்தூதத்துன் அலைய சியாபி, அப்போ நான் ஆடைகளை முறையாக அணிந்துதான் அங்க போய் ஜியாரத்துக்கு போவேங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவர் அதாவது அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு ஜியாரத் செய்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கபரை ஜியாரத் செய்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் முறையான கூடுதலான ஆடைகளை அணிந்து கொண்டு ஜியாரத் செய்றாங்க. பெண்களுக்கு ஜியாரத் உண்டு என்பதை இந்த தகவல் ஹாக்கிம்ல வருது, பல நூல்ல வருது. இமாம் தபரேசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஷ்காத்துல் மசாபிஹில இந்த ஹதீஸை எந்த தலைப்பில் கொண்டு வருகிறார்
அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபு ஜியாரத்தில் குபூர். இமாம் தபரேசி ரஹமத்துல்லாஹ் மிஷ்காத்துல் மசாபிஹிலே இந்த ஹதீஸை தொகுத்து கொண்டு வருகின்ற பொழுது பாபு ஜியாரத்தில் குபூர், கபூர்களை ஜியாரத்து செய்யும் பாடம் என்கிற தலைப்பின் கீழே இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஹதீஸை கொண்டு வராங்க. பெண்களுக்கு ஜியாரத்து உண்டா இல்லையா? அப்போ சரி, அடுத்து ஒன்று சொல்றேனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி ஹதீஸ்ல வருது. என்ன வருது? கானத்து தஸூரு கபர அம்மிஹா ஹம்ஸத குல்ல ஜும்அத்தின் ஃபதுஸல்லி வ தபுகி இந்தஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு ஜும்மா வெள்ளிக்கிழமையும் தங்களுடைய சச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை ஒவ்வொரு ஜும்மாவும் ஜியாரத்து செய்வாங்களாம். ஒவ்வொரு ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜியாரத்துக்கு போவாங்க. அங்க போய் அவங்களுக்காக வேண்டிய துஆ செய்வாங்க. ஒ தபுகி இந்தஹு, அந்த கபருக்கு பக்கத்தில் இருந்து அவர்கள் அழுவார்கள். நான் சொல்ற இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, பல்வேறு நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போனாங்களா இல்லையா? பெண்ணு தானே, ஜியாரத்துக்கு போயிருக்காங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போயிருக்காங்களே. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஇம்ராத்தின் தபுகி இந்த கபரின், ஒரு பெண்மணி கபரிலே கதறி அழுது கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகின்றார்கள். கபரில் உட்கார்ந்து கதறி அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டார், சின்ன புள்ள, அதனால கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படி கதறி அழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகில்லா வஸ்பிரி, அருமை பெண்ணே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். என்ன எதுக்கு சொல்றாங்க? பொறுமை இழந்து கதறி அழுகுறாங்களா இல்லையா? அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ்வை அஞ்சுக்கங்க, இந்த மாதிரி கதறி அழ வேண்டாம் ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்க. நான் சொல்ற இந்த ஹதீஸ் புகாரில வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. நல்ல கவனிங்க. அந்த பெண்மணி கபூர்ல தான் மகனுடைய அந்த மரணத்துக்கு பிறகு கபூர்ல போய் ஜியாரத்து செய்யறாங்க. அப்படி ஜியாரத்து செய்யும்போது அவங்க கதறி அழுது இருக்கிறாங்க. கதறி அழுவும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் ஜியாரத்தையே தடுத்தார்களா, கதறி அழுவதை தடுத்தார்களா? கதறி அழுவதை தான் தடுத்தார்களே தவிர ஜியாரத்தை தடுக்கல. இது என்னமே சொந்த விளக்கம் வழங்கிட கூடாது. ஏன்னா இந்த கேள்வி கேட்டவர் ஹனஃபி, பதில் சொன்னவரும் ஹனஃபி, அதனால ஹனஃபி அறிஞர்கள் கூட்டே பதிவு செய்யணும். ஷாஃபி இமாமுடைய கருத்து நிறைய இருக்குது. ஹனஃபி மதுஹப் அறிஞர்ல மாபெரும் அறிஞர், மீண்டும் சொல்கிறேன், பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹ், பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்தத்துல் காரியிலே குறிப்பிடுகின்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யன்ஹல் மர்அத்தல் மதுகூரத்தன் ஜியாரத்திஹா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கபர் ஜியாரத்தை விட்டு தடுக்கவில்லை, கபர் ஜியாரத்தை விட்டு தடுக்கவில்லை. ஓ இன்னமா அமரஹா பிஸ்ஸப்ரி, மாறாக பொறுமையாக இருக்கும்படி தான் உத்தரவிட்டார்கள். என்ன கதறி அழுதாங்களா இல்லையா? அதுக்காண்டி பொறுமையாக இருக்கும்படி தான் உத்தரவிட்டார்கள், கபர் ஜியாரத்தை தடுக்கல. எனவே இந்த ஹதீஸ் என்ன அறிவிக்கிறது? யார் சொல்றா? முல்லா, அதாவது ஐனி பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு. இந்த ஹதீஸ் என்ன அறிவிக்கிறது? ஃபதல்ல அலல் ஜவாசி மின் ஹாதிஹில் ஹைசியா, இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெண்ணுக்கும் ஜாயிஸ் என்பதை தானே அறிவிக்கிறது. இது சொல்றது பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹ்ங்க. அதே பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹதீஸை முடிக்கும் போது இந்த ஹதீஸில் கிடைக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, பிரயோஜனங்கள் என்ன நிறைய அடுக்கிறார். அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஓஃபிஹி, இந்த ஹதீஸிலே ஒரு சட்டம் கிடைக்கிறது, ஜவாசு ஜியாரத்தில் குபூரி முத்தலக்கன் சவாவுன் கான ஜாயிரு ரஜுலன் அவ் இம்ராத்தன், இப்படியே வருதுங்க. இந்த ஹதீஸ் என்ன அறிவிக்க தெரியுமா? கபூரை ஜியாரத்து செய்வது கூடும். பொதுவாக என்ன, ஜியாரத்து செய்யக்கூடியவர் ஆணாக இருந்தாலும் சரி, ஜியாரத்து செய்யக்கூடியவர் பெண்ணாக இருந்தாலும் சரியே, இருவருக்குமே கபூரை ஜியாரத்து செய்வது கூடும் என்கிற இந்த விளக்கத்தை அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹ், பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்தத்துல் காரி என்கிற அந்த ஹதீஸினுடைய விரிவுரையில மிக தெல்ல தெளிவாக அவர் விளக்கம் எழுதி வந்திருக்கின்ற பொழுது, இப்ப இந்த சமயத்தில் வந்து நின்று இது கூடாது அப்படின்னு சொன்னா, இது சுன்ன ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயர்ல இந்த மாதிரி சுன்ன ஜமாத்து கொள்கைக்கு முரணான கருத்தை கொண்டு போய் திணிச்சா அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இதுல இன்னொரு விஷம கருத்தை நீங்க புரியணும். இந்த கொள்கை விளக்க மாநாடு நடந்த பிறகு யதார்த்தமா சுன்ன ஜமாத்து கொள்கை உலமாக்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க கொந்தளிச்சு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது மார்க்கத்து சுன்ன ஜமாத்துக்கு எதிரானது, இந்த கருத்தை ஏத்துக்க முடியாது, இந்த கருத்தை ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்வாதத்தை வச்ச உடனே என்ன பண்ணாங்க, மீண்டும் ஒரு தவறு. என்ன தவறு நடந்துச்சு தெரியுமா? இமாம்கள் மேல இட்டுக்கட்டு. நல்ல கவனிங்க, இது விளையாட்டு போக்கு கிடையாது. என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? நாங்க மட்டுமா தடுத்தோம். இங்கதான் நீங்க கவனிக்கணும்.
பொதுமக்கள் ஏமாந்துடக்கூடாது. நாங்க மட்டுமா தடுத்தோம்? சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்த பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் தடுத்திருக்கின்றார்களே, அடுக்கி விடவா அப்படின்னு அவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து முஹிப்புல் உலமா, அதாவது உலமாக்களின் பிரியன் என்கிற பெயர்ல, அவர் பேர் கூட போடல, உலமாக்களின் பிரியன் பேர் இருக்குமா இல்லையா, அது ஏன் சொல்ல தயக்கம்? முஹிப்புல் உலமா, உலமாக்களின் பிரியன் என்கிற பெயர்ல ஃபேஸ்புக்கில் எப்படி பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நாங்க மட்டும் ஹராம்னு சொல்லல, பெரும் பெரும் ஆளுமைகள், மதுஹப் இமாம்கள், ஆளுமைகள் எல்லாம் தடுத்திருக்கின்றார்கள், அடுக்கவா அப்படின்னு அவர் அடுக்கிறார்.